டீசர் உருட்டுங்க, அப்புறம் எங்கள் தலையை பற்றி பேசணுங்க, வாயிலே அடிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த அளவுக்கு வந்து இவங்க பேசுகிறாங்களே, படம் எதிர்பார்த்த விதத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளும் வந்து இதை பற்றி கேட்டோம். அந்த தயாரிப்பு ஒரு முக்கியமான நபர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க ஒன்றே சொன்னாங்க, சார் நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க சார். ஒரு வேதாளம் பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு மங்காத்தா பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு வீரம் பார்த்த அஜித் ஃபேன்ஸு அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணே, என்னென்னா உண்மையில் அந்தளவுக்கு படம் பண்ணியிருக்காங்கண்ணே அப்படிலாம் நான் கேட்கும்போது எனக்கும் அப்படி தான் தம்பி ரிசல்ட் வந்திருக்கு. வணக்கம் அன்பு நேயர்களே, குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தை தாங்க இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து எப்போ டீசர் உருட்டுங்க, அப்புறம் எங்கள் தலையை பற்றி பேசணுங்க, வாயிலே அடிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய டீசருக்காக. பாடா பிரவர்த்தம் சார், முதல்ல டீசரை வெளியிடுங்க சார். அங்கங்கே லுக்கை பார்க்கும்போதே இது வேறு லெவலில் இருக்கும் போல இது படம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து இப்போ ஒரு கூஸ் பம்பில் இருக்காங்க. சரி, நாம் வந்து விசாரிச்சிட்டாங்க குட் பேட் அக்லி எப்போ சார் ரிலீஸ் ஆக போகுது, முன்னாடி ஏதோ ஸ்பெஷல் ஷோன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கன்ஃபார்மாக போடுறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி டீசரு, குட் பேட் அக்லியோட ட்ரெய்லரு, குட் பேட் அக்லியில் பாட்டு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 10 சொன்ன டேட்டுக்கு வந்துருமா, இல்லை விடாமுயற்சி மாதிரி நீங்கள் தள்ளி டேட்டை போடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுக்கு நாம் அந்த தரப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட வந்து விளக்கம் கேட்டோம். அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, சார் ஏப்ரல் 10 காலண்டரில் நீங்கள் லாக் பண்ணி வச்சிங்க சார், மாற்று கருத்தே கிடையாது சார். ஏப்ரல் 10 உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சிங்க, அண்ணாமலை ரஜினி மாதிரி அவர் சொல்லிட்டார் சார், இந்த நாள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாருங்க. ஏப்ரல் 10 கண்டிப்பாக குட் பேட் அக்லி படம் வெளியாகுது. அதே மாதிரி சார் முன்னாலே ஏதோ ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரியும் புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து முன்னாடியே போட்டாங்களே சார், அந்த மாதிரிலாம் ஏதோ படங்கள் இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பெய்ட் ப்ரீமியர் போடுற மாதிரி கேள்விப்பட்டேன் சார், அது உண்மையா சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க சார். ஆமாம் சார், 100% நாங்கள் அதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக புஷ்பா 2 மாதிரி இந்த படமும் அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து பெய்ட் ப்ரீமியர் போட தான் சார் போகிறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 10 எல்லா அஜித் ரசிகர்களும் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. ஏப்ரல் 10 படம் வெளியாகுது. ஏப்ரல் 9 அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நைட்டு 9 மணிக்கு ஃபஸ்ட்டு போடுறாங்களா, இல்லை ஒரு 7 மணிக்கு போடுறாங்களா அப்படின்றதுல 2 ஷோவை போடுறாங்களா, இல்லை ஒரே ஷோ மட்டும் போடுறாங்களா, இன்னும் கன்ஃபார்மாக ஆகலை. பட் ஆனால் ஏப்ரல் 9 கண்டிப்பாக ஷோ இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க சார். சரி, ஓகே சார், இந்த அளவுக்கு வந்து இவங்க பேசுகிறாங்களே, படம் எதிர்பார்த்த விதத்தில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளும் வந்து இதை பற்றி கேட்டோம். அந்த தயாரிப்பு ஒரு முக்கியமான நபர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க ஒன்றே சொன்னாங்க, சார் நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க சார். நாங்கள் சொன்னால் வந்து நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம், இது பண்ணுறோங்க, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசுவீங்க சார், அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நாங்களே சொல்ல மாட்டோம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து வெளியிடுறாரு. எதனால் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா விடாமுயற்சி வந்து ஓப்பனாகவே வந்து மகிழ்த்திருமணி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, இந்த படம் இப்படி தான் சார் இருக்கும், சாதாரணமாக தான் சார் இருக்கும், பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சார்ன்ற உண்மையை சொல்லி வர வச்சார். அதே விஷயத்தை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன தேட்டரே தெரிக்கும் சார். ஒரு வேதாளம் பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு மங்காத்தா பார்த்த அஜித் ஃபேன்ஸு, ஒரு வீரம் பார்த்த அஜித் ஃபேன்ஸு எங்கே எப்படி இருப்பாங்க சார், ஒரு சமீபத்தில் துணிவு பார்த்த அஜித் ஃபேன்ஸு இவங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க சார். இந்த படத்தை பாருங்கள் சார் அப்படின்றவர். இன்னும் முக்கியமான விஷயம் சொன்னார், சார் வேதாளத்தை நீங்கள் எப்படி சார் என்ஜாய் பண்ணீங்க, அதை மாதிரி 10 மடங்கு என்ஜாய் பண்ணுவாங்க சார் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி வந்து போட்டே உடச்சிட்டார். 10 மடங்கு. நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் சார், 10 மடங்கு வேதாளம் சார் இந்த படம். முழுக்க ரசிகர்களை அடித்து அந்த தேட்டர்களில் வந்து சும்மா துவம்சம் பண்ணிட்டு போகிற படம் சார் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அஜித்து டான்ஸு, அஜித்தோடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சார். நீங்கள் வந்து என்னடா அது அஜித் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க வைக்க சார் உங்களை. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சார், அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே சார், இவ்வளோ தான் சார் என்னால் சொல்ல முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன எதுவுமே கேட்காதீங்க சார்ன்றார். ஒரே வார்த்தை இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க சார்னு சொல்லிட்டாரு. சரி, டீசர் எப்போ சார் வெளியாகும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் சார், படத்தோடைய டீசர் மட்டும் கொஞ்சம் வெளியிடு சார், டீசர் வந்த உடனே எப்படி சார் இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாக அவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், சார் கூடிய விரைவில் அப்டேட் கொடுக்க போகிற என்றைக்கு டீசர் வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, February 28 டீசர் வெளியிடுற வாய்ப்பு இருக்குது சார். அப்படி இல்லைன்னா இந்த மார்ச் முதல் வாரம் அந்த 1, 2, 3 இந்த 3 நாட்குள்ளே கண்டிப்பாக டீசர் வந்துடும் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. டீசர்லேயே எல்லோரும் மிரள போகிறீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அப்படி என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க டீசர்லேயே மிரள? எனக்கு தெரிஞ்சு வந்து வேதாளம் டீசர் கூட அந்த மாதிரி மிரள வச்சாங்க, அதுமாதிரி விவேகம் டீசரும் மிரள வச்சாங்க, விஸ்வாசம் கூட அந்த ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் கார்டு வரும்போது கூட மிரள வச்சாங்க சார். இந்த மாதிரி ஒரு இது சார்
அதெல்லாம் இந்த படத்துக்கு ஜுஜிபி சார் இந்த டீசரை பாருங்கள் சார் அப்படின்றாரு. அவர் பார்த்துட்டாரு, நம்மக்கிட்ட சொல்லுவாரா பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே. அந்த வகையில் வந்து டீசர்லேயே வந்து பாருங்கள் எப்போ அந்த படத்தோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஒருத்தனா அலையிறானா இல்லையான்னு பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் விடாமுயற்சியில் அப்செட் ஆன ஒரு தரப்பு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் கூட இந்த படத்துக்கு எப்படி அடிச்சுட்டு பிடிச்சி வந்து பார்க்க போகிறாங்க மட்டும் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களே, உண்மையிலே படம் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களா? ஏன்னா குட் பேட் அக்லி இதே மாதிரி வந்து சிம்பு வச்சு வந்து ட்ரிபிள்னு படம் வச்சார், அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். சார் ஒருவேளை அந்த மாதிரி என்ன இது பண்ணி போகிறீங்க சார், நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களே சார். நான் அந்த வார்த்தையும் கேட்டேன், என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு அவர். சார் ஒரு படம் வந்து இது மாதிரி ஆனதுக்காக எல்லா படம் இப்படி எடுத்துகிட்டு வர அர்த்தமா சார் அப்படின்னு கேட்குறாரு. குட் பேட் அக்லி 3 அஜித் தான் சார் கேட்டேன். 3 அஜித் தான் கிடையாது சார், படத்தில் ஒரே அஜித் தான் சார். டைட்டிலுக்கும் உள்ள அஜித் பண்ணுற விஷயங்களுக்கும் சம்மந்தம் வச்சுருக்கேன் சார், அதனால தான் சார் இந்த படத்துக்கு டைட்டிலே அதை வச்சாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார், பொறுத்திருந்து பாருங்கள் சார். டீசர்லேயே உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ 100% இல்லை சார், 200 300% எப்படி எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது மட்டும் பாருங்கள் சார். டீசர்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 9ஆம் தேதி ஈவினிங்கே வந்து இந்த திரைப்படத்துக்காக கண்டிப்பாக ஸ்பெஷல் ஷோ உண்டு அப்படின்றது மட்டும், அதாவது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களிலுமே இந்த மாதிரி முன்னாடியே போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஏப்ரல் 10 மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கி வந்து அரசினர் விடுமுறை வேறு. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 11, 12, 13, 14 வரைக்குமே லீவ் வருது. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 15, 16, 17 ஒர்க்கிங் டே போட்டு திரும்ப 18, 19 லீவு, திரும்ப கண்டினியூவாக 3 நாள் லீவ் வருது. அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துடுது. ஸோ படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த ஹாலிடேஸ்கள் தான். நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. அதையும் நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்டேன், இல்லை சார் விடாமுயற்சி திரைப்படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 60 நாட்கள்லேயே அடுத்த படத்தை தூக்கிட்டு வரீங்களே சார், எப்படி சார் அஜித் ரசிகர்கள் மற்ற குடும்ப ஆடியன்ஸ் இப்போ என்ன அஜித் படம் பார்த்தா நாங்கள் அதே எங்களுக்கு பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே சார், அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க சார்? என்ன பண்ணாலும் அஜித் ரசிகர்கள் முதல் நாள் பார்த்துட்டு இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாங்க மட்டும் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம கேள்வி கேட்டால் நம்மளுடைய ஒரு இமேஜை வந்து டேமேஜ் ஆகிடும். சரி, இதுக்கப்புறம் மீண்டும் அவங்களை துரி கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டு அப்படியே அவங்கள கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விநியோகஸ்தர்கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன். அண்ணா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணே, என்னண்ணா உண்மையில் அந்தளவுக்கு படம் பண்ணியிருக்காங்கண்ணே அப்படிலாம் நான் கேட்கும்போது, எனக்கும் அப்படி தான் தம்பி ரிசல்ட் வந்திருக்கு, எனக்கும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சும் போது நீ உனக்கு சொன்ன விஷயங்கள் தான் எனக்கும் சொல்கிறாங்க, பட் படம் வந்து வேறு லெவலில் பேசும் அப்படின்ற மட்டும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மார்க் ஆண்டனியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, ஒரு டெலிஃபோன் மூலமா வந்து ஒரு டைம் ட்ராவலை கொண்டு வந்தார் சார். அந்த மாதிரி இதில் டைம் ட்ராவல் படமானு கூட கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க தம்பி, படம் வேறு லெவலில் இருக்கும், நம்பி வாங்க, டபுள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு. எல்லோரும் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க தானே சொல்கிறாங்க. இவங்க வந்து நம்பி வாங்க இரட்டிப்பு சந்தோஷத்தோடு போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை வெளியிடுறாங்க. சரி, எது எப்படி இருந்தால் நாங்கள் அஜித் படம் கண்டிப்பாக சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் படம் வந்து சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்போது வந்து மக்கள் எப்படியோ வந்து தேட்டரில் அதோட ஒரு 18 நாளைக்கு வேறு படங்கள் இல்லை. ஸோ அதோட மே 1 தான் அடுத்த படம். ஸோ இட்லி கடையும் வந்து அதே டேட்டில் வெளியாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னன்னு ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியல, அது ரிலீஸ் ஆகுமா இல்லை தள்ளி போகுமான்றது இன்னும் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்களும் உறுதியாக இருக்காங்க ஏப்ரல் 10 வர்றதுக்கு, அவங்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அந்த படத்தின் மீது. ஸோ ஒரு வேளை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எந்த விதத்துலையுமே வந்து ஏப்ரல் 10 காலண்டரில் குறிச்சி வச்சுக்கணும் மட்டும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த டேட்டை நாங்கள் தள்ளி எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் தள்ள மாட்டோம் சார் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போமே. குட் பேட் அக்லி மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்து வெரி குட்டாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.